என்ன பார்க்க போகிறோம்னா 6th மேக்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம்க்கு ரிகால் பண்ணுறதுக்கு இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு டேர்மில் இருந்து எக்ஸசைஸ் 1.1 பாருங்கள். ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். தி ஸ்மாலஸ்ட் 7 digit நம்பர் இஸ் டேஷ். இங்கே என்ன சொல்கிறாங்க, ஸ்மாலஸ்ட் 7 digit நம்பர் கேட்குறாங்க. நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் 2 digit நம்பர் என்னது 10. இது ஸ்மாலஸ்ட் 3 digit நம்பர்னா என்ன வரும் 100. அது மாதிரி ஸ்மாலஸ்ட் 7 digit நம்பர்னா என்ன வரும்னா 10 lakh. இதோட ஆன்சர் பாருங்க 10 lakh. டிஜிட்டை கவுண்ட் பண்ணுங்க 1 2 3 4 5 6 7 digit இருக்கு. இதுதான் ஸ்மாலஸ்ட் 7 digit நம்பர். தி லார்ஜஸ்ட் 8 digit நம்பர் இஸ். அப்போ என்ன தெரியணும், லார்ஜஸ்ட் 2 digit நம்பர் ரீகால் பண்ணுங்க. என்னது 99. லார்ஜஸ்ட் 3 digit நம்பர்னா 999. அப்போ 8 digitங்கிறப்ப 8 டைம் என்ன வரும் 9 வரும். 8 டைம் 9 ரைட் பண்ணிட்டோம். அப்போ இது எப்படி நம்ம ரீட் பண்ணுவோம், 9 crore 99 lakh 99,999. தி பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 இன் என்ன கொடுத்துருக்காங்க 70 lakh 5,380. இது 5ஓட பிளேஸ் வேல்யூ கேட்குறாங்க. 1s 10s 100 1000. 5ங்கிறது எந்த பிளேஸில் இருக்குது 1000 பிளேஸில் இருக்குது. 5 into 1000 ஈக்குவல் 5000. இப்போ இதோட ஆன்சர் என்னது, 5ஓட பிளேஸ் வேல்யூ 5000. தி எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் ஆஃப் தி நம்பர் 76 lakh 70,905 இஸ். இது எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இது எப்படி ரைட் பண்ணுவீங்கன்னா, இந்த 7ங்கிறது எந்த பிளேஸில் இருக்குது 1s 10s 100 1000 10,000 lakh 10 lakh. 7 into 10 lakh என்ன வரும் 70 lakh. 7 0 0 0 இங்கே ஒரு 3 0 கொடுங்க. அப்போ 70 lakh ப்ளஸ் இது வந்து எந்த பிளேஸில் இருக்குது 6 into lakh. அப்போ என்ன வரும் 6 lakh. 6, 0 0 மற்ற பிளேஸ்லலாம் 0 கொடுங்க, 3 0 வரும். 6 lakhங்கிறது ரைட் பண்ணிட்டோம். ப்ளஸ் 7 7 into இது எந்த பிளேஸில் இருக்குது 10,000 பிளேஸில் இருக்குது. 7 into 10,000 என்ன வரும் 70,000. ப்ளஸ் இங்கே என்னது 0 into 1000 என்ன வரும் 0 0 போட தேவையில்ல. இது எந்த பிளேஸில் இருக்குன்னா 100th பிளேஸில் இருக்குது. 9 into 100 என்ன வரும் 900. ப்ளஸ் 0 into 10 என்ன வரும் 0 தான் வரும். 0ங்கிறது ரைட் பண்ண தேவையில்ல. 5 into 1 1s பிளேஸில் இருக்கனால 5 into 1 5 1s 5. இதாங்க இதோட ஆன்சர். என்னது 70 lakh 6 lakh ப்ளஸ் 70,000 ப்ளஸ் 900 ப்ளஸ் 5. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது வந்து டிஎம்பிசியில் கூற்று காரணம் கொடுத்து சரியான தவறானது கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. இந்த இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன் தி நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க 6 crore 79 lakh 999,037 இஸ் ரிட்டன் ஆஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இதே நம்பரை வந்து கமாவில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்தியன் சிஸ்டம்னா இது வந்து கமாஸ் எப்படி வைப்பாங்க, ஃபஸ்ட்டு வந்து 3 நம்பருக்கு அப்புறம் கமா, அடுத்தது 2 நம்பர் கமா கமா, அப்புறம் 2 நம்பர் கரெக்டு. இதுவே வந்து இன்டர்நேஷ்னல்னா அது வந்து கமா வைக்கிறது எப்படி 3 டிஜிட்டாக எடுத்துப்போம். இதுவே இந்தியன்னா 3 2 2 இந்த மாதிரி போகும். இது வந்து கரெக்டாக இருக்குது, அதனால இது என்னது ட்ரூ. சக்சஸர் ஆஃப் 1 digit நம்பர் இஸ் ஆல்வேஸ் எ 1 digit நம்பர். இங்கே என்ன சொல்கிறாங்க, சக்சஸராக இருக்குது ஒரு டிஜிட் 1 digit நம்பர் எடுத்திங்கன்னா அதோட சக்சஸர் எப்பயுமே என்னவாக இருக்கும் 1 digitஆக தான் இருக்குன்றாங்க. இப்போ சக்சஸர்னா என்னது, இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 1ன்னு இருக்குன்னா அதோட சக்சஸர் என்னது 2. 1 வந்து ப்ளஸ் பண்ணும் சக்சஸர்னா. இதுவே ப்ரிடியூசர்னா 1 வந்து மைனஸ் பண்ணும். இப்போ 9ன்ற நம்பரை வந்து எடுத்துக்கோங்க. 9 + 1 9 + 1 ஈக்குவல் இது என்ன வருது 10ங்கிறது வருது. நம்மளுக்கு வர்ற ஆன்சர் வந்து 2 டிஜிட்டாக வருது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, சக்சஸர் 1 digitங்கிற நம்பர் எப்பயுமே ஒரு டிஜிட்டாக தான் வரும்ன்றாங்க. ஆனால் நம்மளுக்கு 2 digit வருது, அதனால இந்த இது வந்து என்னது ஃபால்ஸ். ப்ரிடியூசர் ஆஃப் எ 3 digit நம்பர் இஸ் ஆல்வேஸ் எ 3 or 4 digit நம்பர்.
இங்கே வந்து ஒரு 3 டிஜிட் நம்பர் இருக்குது. ப்ரிடியூசர் எடுத்தீங்கன்னா அதோட டிஜிட் வந்து என்னவா வரும், 3 டிஜிட் ஆர் 4 டிஜிட்டில் வரும்ன்றாங்க. இப்போ சாம்பிளுக்கு இப்போ 100 நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா 100 ப்ரிடியூசருங்கனால மைனஸ் பண்ணும், -1. 100 - 1 என்ன வரும், 99. என்ன வந்திருக்கு, 2 டிஜிட் வந்திருக்கு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3 டிஜிட் ஆர் 4 டிஜிட் நம்பர் தான் உங்களுக்கு வரும்ன்றாங்க 3 டிஜிட்டில் எடுத்தா. ஆனால் இந்த கண்டிஷனில் 2 டிஜிட் தான் வந்திருக்கு. அப்போ இது என்னது, ஃபால்ஸ். இப்போ இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா 88,888. இதில் வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் கரெக்டானு பாருங்கள். 8 இன்ட்டு இது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 10,000 பிளேஸில் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸு டென்ஸு 100 1000 10,000. ஓகே, 8 பிளேஸில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது 8 இன்ட்டு 1000 ப்ளஸ் 8 இன்ட்டு 1000 இருக்கா, இல்லை அந்த அந்த இதே இல்லை. 8 இன்ட்டு 1000 கொடுக்காம இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 100 கொடுத்துருக்காங்க. அப்போ இது இந்த கண்டிஷனே வந்து என்னது, தப்பு. அதனால இங்கே என்னது, ஃபால்ஸ். இதுவே இங்கே 1000 இருந்து ப்ளஸ் 8 இன்ட்டு 100 ப்ளஸ் 8 இன்ட்டு 10 ப்ளஸ் 8 இன்ட்டு 1னா அங்கே வந்து ட்ரூன்னு நீங்கள் ரைட் பண்ணியிருப்பீங்க. தேர்டு ரோமன் லெட்டரில் என்ன கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட் தி கிவன் ஆர்டர். இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 10 crore, 10 lakh கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் உள்ளதை ரைட் பண்ணுங்கள். லேக், 10,000, 1000, 100, டென்ஸ், ஒன்ஸ். நம்மளுக்கு வந்து என்னது, லாஸ்ட்ல இருந்து தான் வந்து மிஸ்டேக் பண்ணாமல் வருவோம். ஒன்ஸு, டென்ஸு, 100, 1000, 10,000, லேக். அடுத்தது 10 lakh. ஆர்டர் வைஸ் நம்ம கரெக்டாக ரைட் பண்ணியிருக்கோங்க. ஹவு மெனி 10,000s ஆர் தேர் இன் ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர். அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பரில் எத்தனை 10,000 இருக்குங்கிறது கொஷின் கேட்டிருக்காங்க. ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பருங்கிறது என்னன்னா 1 lakh பை இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 10,000. இப்போ இதை கேன்சல் பண்ணால் ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிடும். இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ. அப்போ எத்தனை இருக்குது, 10. அப்போ இங்கே பாருங்கள், ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பரில் 1 lakh. இதில் வந்து எத்தனை 10,000 இருக்குன்றாங்க. அப்போ 10,000ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருது, 10. அப்படியே லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.